இந்த புதிய ஆண்டிலே எல்லோரும் சந்தோஷம் அடையுங்கள், உற்சாகம் அடையுங்கள், உறுதி அடையுங்கள். இந்த புதிய ஆண்டிலே எதை குறித்தும் நீங்கள் கலங்க வேண்டாம். ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். உங்கள் மன விருப்பங்களை நிறைவேற்றுவார், உங்கள் திட்டங்களை ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. எந்த சூழ்நிலை வந்தாலும் அவர் உங்கள் கரங்களை பற்றி பிடித்துக் கொள்ளுவார். அன்பானவர்களே, ஆண்டவருடைய கரம் பலத்த கரம், ஆண்டவருடைய கரம் ஆசீர்வதிக்கும் கரம், ஆண்டவருடைய கரம் உயர்த்தி காட்டும் கரம், ஆண்டவருடைய கரம் பாதுகாக்கும் கரம். ஆகவே அந்த கரம் உங்களை பற்றி பிடித்திருக்கும் பொழுது இந்த ஆண்டிலே நீங்கள் அனைத்திலும் வெற்றி அடைய முடியும், நீங்கள் அனைத்திலும் உயர்வடைய முடியும், நீங்கள் அனைத்திலும் உறுதியாயிருக்க முடியும். மலர்ந்திருக்கிற புதிய ஆண்டிலே கடவுளுடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். இறை வார்த்தைக்கு எங்களை விட்டு கொடுப்போம். இறை வார்த்தையிலே எங்கள் குடும்பத்தை கட்டுவதற்காக செபிப்போம். கடவுளுடைய வார்த்தை எங்கள் குடும்பத்திலே அடித்தளமாக மாறட்டும். இயேசு எங்கள் குடும்பத்தில் மத்தியஸ்தராக வரட்டும். எங்கள் வாழ்க்கை எப்பொழுதும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால் பாதுகாக்கப்படுவதையும் ஆசீர்வதிக்கப்படுவதையும் வழிநடத்தப்படுவதையும், ஆண்டவர் இயேசு எப்பொழுதும் எங்கள் குடும்ப வாழ்க்கையில் இருப்பதையும் நம்மால் காண முடியும். ஆகவே இன்றைக்கு நாம் பார்க்கிற தலைப்பு பார்த்தீர்கள் என்றால், கீப் காட் ஃபர்ஸ்ட் இன் 2021. 2021 ஆண்டில் கடவுளை முதலிடத்தில் வைத்திருங்கள் என்ற தலைப்பிலே நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். Once a little boy was riding alone on a train and the scenery was not too interesting. ஒரு சிறிய பையன் ட்ரெயினிலே பயணமாகிக் கொண்டு போகிறான். அந்த ட்ரெயினிலே போகும் பொழுது, அந்த புகை வண்டியிலே பார்த்து போகும் பொழுது, அவன் வெளியிலே பார்க்கும் பொழுது வெளியிலே இருக்கின்ற இயற்கை காட்சிகள் அவன் சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு மகிழ்ச்சியானதாக இல்லை. A woman sitting beside him asked, "Are you tired of the long ride?" அந்த சிறுவனுக்கு அருகிலே இருந்த ஒரு பெண் அந்த பையனிடத்திலே கேட்கிறார், நீ இந்த நீண்ட பயணத்திலே களைத்து போய் விடுகிறாயா, களைத்து போய் விட்டியா என்று. The boy smiled and said, "I am a little tired." அந்த சிறுவன் என்ன சொல்லுகிறான் என்றால், சிரித்துவிட்டு, நான் கொஞ்சம் களைப்பாக இருக்கிறேன், பட் I don't mind it much. ஆனால் அதை பற்றி நான் பெரிதாக எடுக்கவில்லை. Because my father is going to meet me when I get there. ஏனென்றால் நான் அங்கு போன உடனே, போக வேண்டிய இடத்துக்கு போன உடனே என்னுடைய தந்தையை நான் சந்திக்க போகிறேன். அதனாலே நீண்ட பயணமோ அல்லது நான் பார்க்கிற எந்த காட்சிகளோ எனக்கு களைப்பாக இருந்தாலும் அதை நான் பொருட்படுத்தவில்லை. என்னுடைய பயணத்தின் முடிவிலே என் தந்தையை நான் சந்திக்க போகிறேன் என்று மகிழ்ச்சியோடு கூறினானாம். This is our hope in our journey in 2021, my friends. 2021 ஆண்டிலே இதுதான் எங்கள் ஒவ்வொருவருடைய நம்பிக்கையாக இருக்கிறது. In our journey in 2021, we are going to see our Heavenly Father's love, mercy, guidance and blessings. 2021 ஆண்டிலே எங்களை அன்பு செய்கிற அன்பு தந்தையினுடைய இரக்கத்தை, அருளை, கருணையை, அவருடைய வழிநடத்தலை, அவருடைய ஆசீர்வாதங்களை நாம் காணப்போகிறோம். I wish in 2021 every day you will see God's favor, increase, healing, peace, joy and all other blessing. 2021 ஆண்டிலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுடைய பயணத்திலே ஆண்டவருடைய உதவியையும், ஆண்டவருடைய உயர்வையும், ஆண்டவர் கொடுக்கிற உயர்வையும், அவர் கொடுக்கிற குணமாக்குதலையும், அவர் கொடுக்கிற
சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இன்னும் எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். If you travel with positive expectation in 2021, you will not be tired in your journey. 2021 ஆண்டு உங்களுடைய பயணத்திலே சில உயர்வான நிலைகளை நீங்கள் எதிர்பார்ப்பீர்களாக இருந்தால் நீங்கள் உங்களுடைய பயணத்திலே ஒருபோதும் களைத்து போக மாட்டீர்கள். Instead, you will be more successful and joyful. அதற்கு மாறாக நீங்கள் மிக மகிழ்ச்சியாகவும் இன்னும் பல விதங்களை வெற்றி அடைந்தவர்களாகவும் நீங்கள் இருப்பதை காண்பீர்கள். Keep God first in 2021. 2021 ஆண்டிலே உங்கள் கடவுளை முன்னுக்கு வையுங்கள். If you will keep God first in everything you do, God promise that He is going to crown your work with success. 2021 ஆண்டிலே கடவுளை நீங்கள் முன்வைப்பீர்களாக இருந்தால் ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், நீங்கள் செய்யும் அனைத்திலும் நீங்கள் முடிசூடப்படும்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் என்று. Because you are not seeking success. You are seeking who gives success in everything you do. ஏனென்றால் நீங்கள் வெற்றியை தேடவில்லை, வெற்றியை நீங்கள் செய்யும் அனைத்திலும் கொடுக்கிறவரை தேடுகிறீர்கள். ஆகவே வெற்றியை கொடுக்கிறவரை நீங்கள் தேடும் பொழுது வெற்றியை கொடுக்கிறவர் நீங்கள் செய்யும் அனைத்திலும் வெற்றியை கொடுக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் வெற்றியை கொடுக்கிறவரை முன்வைக்காமல் வெறும் வெற்றியை மட்டும் தேடுவீர்களாக இருந்தால் அனைத்திலும் நீங்கள் வெற்றி அடைய முடியாது. When you keep God first and seeking God every day, நீங்கள் ஒவ்வொரு நாளும் கடவுளை முன்வைத்து கடவுளை தேட ஆரம்பிப்பீர்களாக இருந்தால் you will see a reward, favor, healing and promotion. நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பல உயர்வுகளையும் பலவிதமான நன்மைத்தனங்களையும் சுகமாக்குதலையும் இன்னும் பலவிதமான வெற்றிகளையும் உங்களால் காண முடியும் அன்பானவர்களே. God doesn't want you to live an average ordinary life. கடவுள் நீங்கள் ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர் அல்ல. Because you depend on God, He will increase you. You are going to bear a lot of fruits. ஏனென்றால் நீங்கள் கடவுள் மேல் தங்கி இருப்பதனால் கடவுளை முன்வைத்து இருப்பதனால் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே பலவிதமான உயர்வுகளை கொண்டு வந்து நீங்கள் பல நல்ல கனிகளை கொடுக்கும்படி காணும்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். God is going to make you useful person. நீங்கள் ஒரு பயனுள்ள நபராக இருக்கும்படி கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். You will see more done in less time. நீங்கள் குறைவான நேரத்திலே பலவிதமான உயர்வான நிலைகளை நிறைய நன்மைகளை நீங்கள் காணும்படி கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். God is going to make your life easier and take you where you could not make your own. அது மட்டுமல்ல அன்பானவர்களே, கடவுள் உங்களோடு இருந்து உங்களால் நீங்கள் மேற்கொள்ள முடியாத, உங்களால் நீங்கள் சந்திக்க முடியாத, உங்களால் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியாத பல விடயங்களை நீங்கள் கண்டுகொள்ளும்படி கடவுள் உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய வாழ்க்கை மிக இலகுவானதாக முன்னேறி செல்லும்படி அவர் நடத்துகிறவராக இருக்கிறார். Be glad, be strong in hope and faith. ஆகவே நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள், உறுதியாக இருங்கள், விசுவாசத்திலே இருங்கள். Do not figure out how God is going to solve your problems or bring to pass. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேடுகிற அல்லது உங்களுக்கு வேண்டுமான விடயங்கள் எப்படி எனக்கு வரும் அல்லது எவ்வாறு எனக்கு கடவுள் கொண்டு வந்து தரப்போகிறார் என்று அதையே நீங்கள் தேடிக்கொண்டு ஆராய்ச்சி செய்து கொண்டு இருக்காதீர்கள். That is God's responsibility because you put God first in your life. உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை தர வேண்டியது கடவுளுடைய பொறுப்பாக இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் கடவுளை உங்கள் வாழ்க்கையிலே முன்வைத்திருப்பதினாலே. Your job is to believe and travel with God Almighty. உங்களுடைய வேலை என்னவென்றால் கடவுள் எல்லாவற்றையும் எனக்கு செய்வார் என்ற நம்பிக்கையோடு வல்லமையுள்ள கடவுளோடு நீங்கள் பயணிப்பதாக அன்பானவர்களே. Without the clouds would not be protection from the burning sun. முகில்கள் இல்லாமல் போகுமாக இருந்தால் எங்களை எரித்து போடுகின்ற அந்த சூரிய வெளிச்சத்திலிருந்து நம்மை பாதுகாப்பு நமக்கு இல்லாமல் போய்விடுகிறது. Without the clouds there would be no cool sunset, no beneficial rain, no beautiful landscape.
முகில் இல்லாமல் போகுமாக இருந்தால் அன்பானவர்களே, நாங்கள் மழையை பெற்றுக்கொள்ள முடியாது, குளிரான காற்றை பெற்றுக்கொள்ள முடியாது, எங்களுடைய நிலங்கள் செழிப்பாக இருப்பதையும் பார்க்க முடியாது. The same is true with life's clouds. அதுபோலதான் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நாம் சந்திக்கின்ற முகில்களிலும் இருக்கிறது அன்பானவர்களே. When hard time comes, we easily get discouraged. எங்களுக்கு எப்பொழுது கடினமான நேரங்கள் வருகிறதோ அப்பொழுது நாம் பல முறைகளிலே மனம் குழம்பி போய் விடுகிறோம். மனம் குழம்பி போக அது இலகுவாக மாறி விடுகிறது. பட் behind the clouds God is still present. ஆனால் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், அந்த முகில்களுக்கு பின்னாலே ஆண்டவர் எப்பொழுதும் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை. And can even use them to water our lives with unexpected blessings. அது மட்டுமல்ல அன்பானவர்களே, அந்த முகில்களை வைத்தே கடவுள் எங்கள் வாழ்க்கையில் நாம் எதிர்பார்க்காத நல்ல ஆசீர்வாத தண்ணீரை நாம் காணும்படி கடவுள் செய்கிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நாம் சந்தித்திருக்கிறோம். கருமுகில் வரும் பொழுது நாம் நினைக்கிறோம் சூரிய வெளிச்சத்தை அது மறைக்கிறது என்று. உண்மைதான். ஆனால் அந்த கருமுகில்களுக்கு பின்னாலே சூரிய வெளிச்சம் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. அந்த கருமுகிலை, அதாவது சூரிய வெளிச்சத்தை மறைக்கிற அந்த கருமுகில்களை தான் கடவுள் எங்களுக்கு தண்ணீர் தரும்படி மாற்றுவார் என்றால், நாங்கள் வாழ்க்கையிலே சந்திக்கிற எப்படிப்பட்ட கருமுகில்களாக இருந்தாலும் அதை வைத்து இறைவன் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். Each of us experience clouds in life. நாம் எல்லோரும் நம்முடைய வாழ்க்கையிலே முகில்களை சந்திக்கிறவர்களாக இருக்கிறோம். Sometimes light, but sometimes dark and sometimes frightening. சில நேரத்தில் அது சாதாரணமாக இருக்கிறது, சில நேரத்தில் அது மிகவும் இருளானதாக இருக்கிறது, சில நேரத்தில் அது நம்மை பயமுறுத்தக்கூடியதாக இருக்கிறது. Whatever clouds you face in your life journey 2021, God is shining behind the clouds, my friends. 2021 ஆண்டு நீங்கள் எப்படிப்பட்ட முகில்களை சந்தித்தாலும் அந்த முகில்களுக்கு பின்னாலே கடவுள் எப்பொழுதும் பிரகாசமாயிருக்கிறார், எரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். Almost everywhere you travel, you will come to a point where two roads cross. நீங்கள் எங்கு பயணமானாலும் ரெண்டு வீதிகள் வந்து சந்திப்பதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். And you must choose wherever you turn or to go straight. நீங்கள் அந்த இடத்தில் இருந்து கொண்டு நான் எந்த பக்கம் போக வேண்டும் அல்லது நேராக போக வேண்டுமா என்று முடிவெடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். We all face intersection in our lives, my friends. நாம் எல்லோரும் நம்முடைய வாழ்க்கையிலே குறுக்கு பாதையை, குறுக்கிடுகின்ற அந்த சந்தியை நாம் சந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். They are our turning point and the place where we must make a decision. அன்பானவர்களே, அந்த இடத்திலே தான் நாம் திரும்ப வேண்டிய இடம் வந்திருக்கிறது. எந்த பக்கம் நாம் போக வேண்டும் என்று முடிவெடுக்க வேண்டிய நிலை அந்த இடத்திலே தான் நமக்கு வருகிறது அன்பானவர்களே. When you are standing at point of decision in 2021, 2021 ஆண்டில் எங்கெல்லாம் நீங்கள் தீர்மானம் எடுக்க வேண்டிய நிலைகள் வருகிறதோ, go to God first and His word first. முதல்ல நீங்கள் கடவுளிடத்திலே போங்கள், அவருடைய வார்த்தையை நீங்கள் படியுங்கள், அவருடைய வார்த்தை இடத்திலே வாருங்கள். Don't automatically turn a turn. Don't automatically take a turn. நீங்கள் உடனடியாகவே ஒரு திருப்புதலை எங்கு நாம் திருப்புவோம் என்று நீங்கள் ஒருபோதும் உடனடியாக நீங்கள் ஒரு டேர்ன் எடுத்து விடக்கூடாது. Or don't automatically turn the people and resources around and ask them what you must do. அது மட்டுமில்லாமல் உடனடியாக மக்கள் பக்கம் திரும்பி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்களிடத்திலே நீங்கள் ஆலோசனை கேட்கிறவர்களாக இருந்து விடாதீர்கள். God may answer your prayer by speaking through someone. சில நேரத்திலே சில மக்கள் வழியாக கடவுள் உங்களோடு பேசுவார். But it is best to honor God by seeking Him first. ஆனால் நீங்கள் முதலிலே ஆண்டவரை தேடுவதுதான் அவரை மகிமைப்படுத்துவதாக இருக்கிறது அன்பானவர்களே. அதான் உங்களுக்கு வெற்றியாக இருக்கும். God may use a person to speak words of wisdom to you. அவர் ஞானமுள்ள வார்த்தையின் வெளிப்பாடுகளை யார் மூலமாவது உங்களுக்கு தரலாம். But it is important that you must seek God first. ஆனால் மிக முக்கியமானது என்னவென்றால் முதலிலே மனிதர்களை அல்ல,
கடவுளை நீங்கள் தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். If not, you may not know how to use the word of wisdom you received. அப்படி நீங்கள் கடவுளை தேடாமல் போவீர்களாக இருந்தால் முதலிலே நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த வார்த்தையின் வெளிப்பாடை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூட உங்களால் முடியாமல் போய்விடுகிறது. Trust in God when you are at an intersection. நீங்கள் ஒரு சந்தியில் நிற்கும் பொழுது, குறுக்கு பாதையில் நிற்கும் பொழுது, ஒரு முடிவெடுக்க வேண்டிய சூழல் வரும் பொழுது கடவுளை எப்பொழுதும் நீங்கள் நம்புங்கள். When you are facing to make an important decision, seek God first, obey God's leading and trust God. அந்த இடத்துல நீங்கள் முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கும் பொழுது முதல்ல கடவுளை நம்புங்கள், கடவுளை முதல்ல தேடுங்கள், கடவுளுடைய வழிநடத்தலுக்கு உங்களை விட்டு கொடுங்கள். Many times people can miss God's best simply because they give up before they see their answer come. பல முறைகளிலே மக்கள் கடவுளிடத்திலிருந்து அவர்களுடைய பதில் வருவதற்கு முன்பதாகவே அவர்கள் கடவுளை விட்டு விலகி விடுகிறார்கள். Your answer is closer than you think, my friends. நீங்கள் நினைப்பதை விட உங்களுடைய பதில் உங்களுக்கு அருகிலே இருக்கிறது. And you are closer to your victory. அது மட்டுமல்ல, உங்கள் வெற்றிக்கு மிக அருகிலே நீங்கள் வந்திருக்கிறீர்கள். It always seems darkest just before the sunrise appears. எப்பொழுதுமே சூரிய உதயம் வருவதற்கு முன்பதாக இருளாகத்தான் இருக்கும். Remember, you serve a faithful God. ஆனால் ஒன்றை நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள், நீங்கள் உண்மையுள்ள கடவுளை நீங்கள் தேடுகிறீர்கள், அவரை நீங்கள் ஆராதிக்கிறீர்கள். It is so important to understand the character of God. கடவுள் யார் என்பதை பற்றியும் கடவுளுடைய குணங்களை பற்றியும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. What he has done for others, he will do for you. கடவுள் மற்றவர்களுக்கெல்லாம் என்ன செய்தாரோ அதை நிச்சயமாக உங்களுக்கும் செய்வார். God who was with Joseph, Abraham and Elijah, he is with you too. அன்றைக்கு கடவுள் ஆபிரகாமோடு இருந்தது போல, ஜோசேப்போடு இருந்தது போல, எலியாவோடு இருந்தது போல உங்களோடும் இருக்கிறார் அன்பானவர்களே. He will open new doors, line up supernatural appointments and bring new increases. அவர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்திருந்தால் புதிய கதவுகளை திறந்து விடுவதையும் பலவிதமான ஆச்சரியப்படத்தக்க இயற்கைக்கு அப்பாற்பட்ட பல சூழ்நிலைகளை உங்களுக்கு உருவாக்கி தருகிறவராகவும் அதே நேரத்திலே நல்ல உயர்வுகளை புதிய உயர்வுகளை கொண்டு வருகிறவராகவும் இருக்கிறார். When miserable things happen in 2021, wait on the Lord. எப்பொழுது உங்கள் வாழ்க்கையிலே மனக்குழப்பம் அடையக்கூடிய பிரச்சனைக்குரிய சூழ்நிலைகளை சந்திக்கிறீர்களோ அந்த நேரத்திலே ஆண்டவருடைய பாதத்திலே நீங்கள் காத்திருங்கள். Instead of getting frustrated or confused, leave it in God's hand. நீங்கள் பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது நீங்கள் மனம் குழம்பி போவதற்கு பதிலாக, மனம் சோர்ந்து போவதற்கு பதிலாக அந்த விடயத்தை ஆண்டவருடைய கரங்களிலே அர்ப்பணித்து விடுங்கள். Trusting God when things don't make sense. எப்பொழுது நீங்கள் சந்திக்கிற விடயங்கள் அர்த்தமற்றது போல தெரிகிறதோ அப்பொழுது நீங்கள் கடவுளையே முழுவதுமாக நம்புங்கள். God's plan is always for good. கடவுளுடைய திட்டங்கள் எப்பொழுதும் நன்மையானதாக இருக்கிறது. God will reveal all things in his times. கடவுள் தன்னுடைய நேரம் வரும் பொழுது எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். Choose to trust God and choose to keep moving forward. கடவுளை நம்புவதற்கும் கடவுளை தங்கியிருப்பதற்கும் முன்னேறி செல்வதற்கும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். God loves you, God is for you and God has great plan for your future. கடவுள் உங்களை அன்பு செய்கிறார், கடவுள் எப்பொழுதும் உங்களுக்காக இருக்கிறார், கடவுள் உங்களை குறித்து உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். Difficulties can make you bitter or they can make you better. கஷ்டங்கள் உங்களை மனம் வெறுக்க வைக்கலாம் அல்லது உங்களை உயர்த்தலாம், உங்களை நல்லதாக மாற்றலாம். They can drag you down and make you a worried person or they can inspire you to reach for new levels. நீங்கள் சந்திக்கிற துன்பங்கள் கஷ்டங்கள் சில நேரத்தில் உங்களை கீழே விழுத்தி விடலாம்
அல்லது கவலைக்குரிய மனிதனாக மாற்றிவிடலாம். அல்லது நீங்கள் சந்திக்கிற சூழ்நிலைகள், கஷ்டமான சூழ்நிலைகள் வழியாக நீங்கள் பல நல்ல பாடங்களை கற்று பல உயர்வான படிகளை அடைந்து கொள்ளலாம். When you keep God in the first place, favor is overtaking you. நீங்கள் கடவுளுக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது கடவுளுடைய உதவி, கடவுளுடைய அருள் உங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுகிறது. Promotion is headed your way and divine connection are searching you out. அது மட்டுமல்ல அன்பானவர்களே, உங்களுக்கு வேண்டிய உயர்வு உங்களை தேடி வருகிறது. தெய்வீக உறவு, தெய்வீக தொடர்புகள் உங்களை தேடி வருவதையும் உங்களால் காண முடியும். That is not an accident. That is a commanded blessing on your life. அது தற்செயலாக நடப்பதல்ல, அது கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமாகும். In 2021, you don't have to go after blessings. Just go after God. 2021 ஆண்டிலே ஆசீர்வாதத்துக்கு பின்னாலே தயவு செய்து போக வேண்டாம், கடவுளுக்கு பின்னாலே நீங்கள் போங்கள். Keep God in the first place and live a life of faith. கடவுளை முதலிலே வையுங்கள், விசுவாசமுள்ள நம்பிக்கையுள்ள ஒரு வாழ்க்கை வாழுங்கள். God promised the blessing will find their way into your hands. கடவுள் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், அவரை நீங்கள் முன்வைக்கும் பொழுது உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரும் என்று சொல்லியிருக்கிறார். This is what Jesus said. Seek first the kingdom and all these things will be added unto you. அதுதான் இயேசு சொன்னார், முதலில் கடவுளின் அரசை தேடுங்கள், உங்களுக்கு வேண்டியதெல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். Everything you need in 2021 has already been lined up for you, my friends. 2021 ஆண்டிலே உங்களுக்கு என்ன வேண்டுமோ அது எல்லாம் ஏற்கனவே உங்களுக்காக இறைவனால் தயாரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. Just make God your highest priority. கடவுளை உங்களுடைய வாழ்க்கையிலே மிக உயர்ந்த இடத்திலே, முக்கியமான இடத்திலே, முதலிடத்திலே கொண்டு வாருங்கள். God bless you in 2021. 2021 ஆண்டிலே ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். உன்னதமானவரின் உயர் மறைவினில் இருக்கின்றவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம்புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம்புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே, என் கோட்டையும் மரணும் அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாமென் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம்புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம்புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம்புகவே, தம்
சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையன்கு அடைக்கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இதோ இந்த நாளில் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருப்பதற்காக நன்றி. நீர் எங்களோடு இருப்பதற்காக நன்றி கூறுகிறோம். நீர் தாமே எங்களை தெரிந்தெடுத்ததற்காக, பேர் சொல்லி அழைத்ததற்காக, இந்த ஆண்டு நீர் எங்களுக்கு தந்திருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். இதோ இந்த நேரத்தில் ஆண்டவரே, புதிய ஆண்டிலே காலடி நாம் எடுத்து வைத்திருக்கும் பொழுது நம்முடைய கடந்த காலமெல்லாம் நீர் எங்களை கைவிடாமல் காத்தீரே, அதுபோலவே இந்த புதிய ஆண்டிலும் நீர் எங்களோடு இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் இந்த நாளிலே நான் கேட்டது போல உம்மை எங்கள் வாழ்க்கையில நாங்கள் முன்வைக்கும் பொழுது எங்களுக்கு வேண்டிய உயர்வையும், எங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களையும், எங்களுக்கு வேண்டிய வெற்றியையும், எங்களுக்கு வேண்டிய உதவியையும் நீர் கொடுக்கிறீர் என்று, அதுபோல் ஆண்டவரே, இந்த தியானத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய அருக்கரங்களை அர்ப்பணிக்கிறேன். இவர்கள் வாழ்க்கையில் இந்த ஆண்டுக்கு வேண்டிய உயர்வு இப்பொழுது கிடைப்பதாக, இந்த ஆண்டில் இவர்களுக்காக திறக்கப்பட வேண்டிய கதவுகள் இயேசுவின் நாமத்திலே திறக்கப்படுவதாக, இந்த ஆண்டில் இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து உதவிகளும் இயேசுவின் நாமத்திலே கிடைப்பதாக, இந்த ஆண்டில் இவர்களுக்கு வேண்டிய சுகம், இவர்களுக்கு வேண்டிய சமாதானம், இவர்களுக்கு வேண்டிய மகிழ்ச்சி, இவர்களுக்கு வேண்டிய விடுதலை இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது இவர்களுக்கு கிடைக்கட்டும். ஆண்டவரே, கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள், அப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் என்று சொன்ன ஆண்டவரே, இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் அப்பா. இதோ எங்களோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய மன விருப்பங்களும் நிறைவேற்றப்படட்டும். இந்த புதிய ஆண்டிலே, புதிய ஆண்டிலே இவர்களுக்கு நல்ல உயர்வான தரிசனங்கள் கிடைக்கட்டும். இவர்கள் செய்யும் அனைத்திலும் இவர்கள் ஆசீர்வாதத்தை காணட்டும். இந்த புதிய ஆண்டிலே இவர்கள் மேல் இருக்கிற சுமைகள் நீங்கி போவதாக, இவர்கள் மனதில் இருக்கிற பாரங்கள் அகன்று போவதாக, இவர்கள் உடலில் இருக்கிற நோய்கள் இயேசுவின் தழும்புகளால் சுகமடைவதாக. இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் இப்பொழுது ஆசீர்வதிக்கப்படட்டும். இவருடைய எதிர்காலங்கள், அவருடைய படிப்பு, அவருடைய வேலை, அவர்களுக்கு வேண்டிய துணை எல்லாவற்றையும் நீரே தந்து ஆசீர்வதிப்பீராக. இதோ இந்த நேரத்திலே எந்தெந்த குடும்பங்களிலே எப்படிப்பட்ட ஏக்கங்கள், பாரங்கள் இருக்கிறதோ அதை இந்த புதிய ஆண்டிலே நிறைவேற்றி, இந்த குடும்பங்களில் இவர்கள் எதிர்பார்க்கிற நன்மையான விடயங்கள் இந்த ஆண்டிலே நிறைவேறும்படி ஆண்டவர் அருள் கூறுவீராக. இந்த புதிய ஆண்டிலே திருமணமாகாமல் இருக்கிறவர்களுக்கு திருமணம் உண்டாகட்டும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியத்தை பெற்றுக் கொள்ளட்டும். இந்த புதிய ஆண்டிலே வேலை இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு சிறந்த வேலை கிடைப்பதாக. கடன் பிரச்சனைகள், கடன் தொல்லைகள் இருக்கிறவர்கள் அதிலிருந்து விடுதலை பெறட்டும். குடும்பத்திலே பிரிவினைகளோடு, கசப்புகளோடு, மன வருத்தங்களோடு இருக்கிறவர்களுடைய சூழ்நிலைகள் மாறி குடும்பங்களிலே ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. யாரெல்லாம் சொந்த தொழில் செய்கிறார்களோ அவர்கள் அனைவரும் இந்த புதிய ஆண்டிலே நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்று உயர்வடைவார்களாக. இரக்கமுள்ள ஆண்டவரே, மலர்ந்திருக்கிற இந்த ஆண்டில் உம்முடைய பிள்ளைகள் கொடிய நோய்களில் இருந்து பாதுகாக்கப்படுவார்களாக, தொற்று கிருமிகளில் இருந்து பாதுகாக்கப்படுவார்களாக. இயேசுவின் இரத்தத்தை இந்த நேரத்தில் இவர்கள் மேல், இவர்களுடைய இல்லங்களிலும் இவர்களுடைய பொருட்களிலும் பூசி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் இரத்தம் எல்லா விதமான தீமைகளில் இருந்தும், பொல்லாப்புகளில் இருந்தும், பிசாசின் வல்லமைகளில் இருந்தும் இவர்களை பாதுகாப்பதாக. யாரெல்லாம் இந்த நேரத்திலே தீய வல்லமையின் சக்தியினால் கொடுமைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, பில்லி சூனியங்கள், செய்வினைகள், ஏவுதல்கள், மந்திரங்கள், குறிகள், கண்ணூறுகள், பொறாமைகள் அனைத்திலும் இருந்து இயேசுவின் நாமத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு இப்பொழுது விடுதலை உண்டாவதாக. வல்லமையின் ஆண்டவருடைய வல்லமை உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால்வரை இப்பொழுது இறங்கி வரட்டும். இந்த ஜெப நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளுடைய உடலிலே அற்புதம் நடக்கட்டும். பார்வையற்ற கண்கள் பார்வை பெறட்டும், கேட்காத காதுகள் கேட்கட்டும்,
வழங்காத உறுப்புகள் செயல்பட ஆரம்பிக்கட்டும். கேன்சர் நோய்களில் இருந்து, எல்லா விதமான கொடிய நோய்களில் இருந்தும் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது சுகம் உண்டாகட்டும். நன்றி ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களை கேட்பதற்காக நன்றி கூறுகிறோம். இந்த புதிய ஆண்டிலே உம்முடைய பிள்ளைகள் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்களாக. இவர்கள் கண்ணீரை துடைப்பதற்காக நன்றி. இந்த நேரத்திலே எங்கள் ஜெபங்களை நீர் கேட்பதற்காக நன்றி அப்பா. எங்களுக்காக பரலோகம் இப்பொழுது திறக்கப்படுவதற்காகவும், உடைய பண்டக சாலை எங்களுக்கு திறக்கப்படுவதற்காகவும், உடைய வல்ல கரம் இப்பொழுது எங்களை தொடுவதற்காகவும் நன்றி கூறுகிறோம். நன்றி செலுத்துவோம் ஆண்டவருக்கு. நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே, அன்புள்ளவரே, நன்றி செலுத்துகிறோம். ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம்.